Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது IATF 16949 2016 Part-7. Part-6 பார்க்காதவங்க மேல வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். போன பார்ட்ல நாம வாட் இஸ் SOP, டைப்ஸ் ஆஃப் SOP, வாட் இஸ் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட், கேட்டகரிஸ் இன் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட், what is correction and corrective action, what is prevention and detection, list of IATF 16949 2016 classes. இந்த எல்லா கண்டென்ட் பத்தியும் டீடைலா பார்த்தோம். இந்த பார்ட்ல நாம பார்க்க போற கண்டென்ட் IATFல இருக்கிற கிளாसेस ஆன ஸ்கோப், நார்மேட்டிவ் ரெஃபரன்சஸ், டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ், கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், லீடர்ஷிப், பிளானிங், சப்போர்ட், ஆபரேஷன், பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், இம்ப்ரூவ்மெண்ட். இந்த எல்லா கிளாஸஸை பற்றியும் நாம் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். பிரீஃப் அபவுட் IATF கிளாஸஸ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கோப். த ஆட்டோமோட்டிவ் QMS ஸ்டாண்டர்ட் டிஃபைன்ஸ் த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் வென் ரெலவெண்ட், assembly, installation and services of automotive related products, including products with embedded software. IATF 16949 ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை, ஒரு வெஹிக்கிளுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் இல்லை அந்த ப்ராடக்ட்ல ஏற்கனவே இன்பில்டா வர்ற சாஃப்ட்வேர், இதை டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்கோ ப்ரொடக்ஷன் பண்றதுக்கோ, அது சம்பந்தமான அசம்பிளி, இன்ஸ்டாலேஷன், சர்வீஸ், இதுக்கு தேவையான குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸை பத்தி சொல்லியிருக்கு. This automotive QMS standard is applicable to sites of the organization where manufacturing of customer specified production parts, service parts and or accessory parts occur. ஒரு கம்பெனியில் IATF சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவங்களோட ப்ராடக்டை வேற பிளான்ட்ல டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணாலோ, அதே மாதிரி சில ப்ராசஸை அவங்க பிளான்ட்ல பண்ணிட்டு இன்னும் சில ப்ராசஸை வேற பிளான்ட்ல பண்ணாலோ, எல்லா பிளான்ட்லையும் IATF ரெக்யர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த எல்லா பிளான்ட்டையும் IATF சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஆடிட் பண்ணுவாங்க. திஸ் ஆட்டோமோட்டிவ் QMS ஸ்டாண்டர்ட் சுட் பி அப்ளைடு த்ரூ அவுட் த ஆட்டோமோட்டிவ் சப்ளை செயின். இந்த IATF ஸ்டாண்டர்டோட ரெக்யர்மெண்ட்ஸை கம்பெனியில் சைல்டு பார்ட்டை ரிசீவ் பண்ணுறதுல இருந்து அசம்பிளி பார்ட்டை டிஸ்பேச் பண்ணுற வரைக்கும் எல்லா ப்ராசஸ்லையும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஸ்கோப்பில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட், நார்மேட்டிவ் ரெஃபரன்சஸ். The following documents in whole or in part are normatively referenced in this document and are indispensable for its application. இந்த IATF ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணும்போது சில ஸ்டாண்டர்டையும் டாக்குமெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்சியலாவோ இல்லை முழுசாவோ ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஃபார் டேட்டட் ரெஃபரன்சஸ் ஒன்லி த எடிஷன் சைட்டட் அப்ளைஸ். சப்போஸ் IATF ஸ்டாண்டர்டில் சில குறிப்பிட்ட எடிஷனை ஃபாலோ பண்ண சொன்னால் அதை தான் ஃபாலோ பண்ணணும். For undated references, the latest edition of the referenced document, including any amendments, applies. Suppose IATF ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டாண்டர்டையோ இல்லை மேனுவலையோ ரெஃபர் பண்ண சொல்லும்போது அதோட பர்டிகுலர் எடிஷனை சொல்லலைன்னா நாம லேட்டஸ்ட் எடிஷனை தான் ஃபாலோ பண்ணணும். ISO 9001 2015 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் vocabulary. இந்த IATF 16949 2016 ஸ்டாண்டர்டுக்கு நாம ISO 9001 2015 இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ரெஃபர் பண்ணிக்கணும். எதுக்காக ரெஃபர் பண்ணணும்னா அதுலேருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸையும் கிளாரிஃபிகேஷன்ஸையும் நாம எடுத்துக்கலாம். இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ். IATF ஸ்டாண்டர்டுக்கு நாம சில டேர்ம்ஸையும் டெஃபினிஷன்ஸையும் தெரிஞ்சுக்கணும். The terms and definitions given in ISO 9001 2015 apply. ISO 9001 2015ல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நாம எடுத்துக்கலாம். அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3.1 டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு பர்சன் ஆர் பீப்புள், 3.2 டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஆர்கனைசேஷன், 3.3 டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஆக்டிவிட்டி, 3.4 டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ப்ராசஸ், 3.5 terms related to system, 3.6 terms related to requirement, 3.7 terms related to result, 3.8 terms related to data, information and document, 3.9 terms related to customer,
3.10 terms related to characteristic. 3.11 terms related to determination. 3.12 terms related to action. 3.13 terms related to audit. இதை பத்தி டீடைலா கொடுத்திருக்காங்க. Terms and definitions for the automotive industry. ISO 9001 2015 ஸ்டாண்டர்ட்ல terms and definitions வந்து ஜெனரிக்கா இருக்கும். அது இல்லாம சில ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கான terms and definitions IATF 16949 ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா terms and definitionsையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும். அடுத்து class 4 context of the organization. The context includes interested parties and their needs and expectations and defining influences of various factors on the organization and how they impact the QMS, quality management system, culture of the company, objectives and goals, complexity of products, flow of processes and informations. ஒரு கம்பெனி அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷனையும் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களோட நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனையும் டிஃபைன் பண்ணணும். அதனால கம்பெனியோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கோ அவங்களோட கல்ச்சருக்கோ அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸுக்கோ அவங்க ப்ராடக்டையோ அவங்களோட ப்ராசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதை ஷேர் பண்ணுறதுலையோ எந்த ஒரு பாதிப்பும் வருமாங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸை எடுக்கணும். இதை பற்றி டீட்டெயில்டாக கண்டெக்ஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 5 லீடர்ஷிப். This class of the standard requires top management to demonstrate leadership and commitment to the quality management system along with defining corporate responsibility and the quality policy. ஒரு கம்பெனியில் இருக்கிற டாப் மேனேஜ்மெண்ட் அவங்களோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் தேவையான லீடர், அதாவது ஹெச்ஓடி யாரு, அவங்களுக்கு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கமிட்மெண்ட் என்ன, இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லணும். இதை சொல்லும்போது கூடவே ஓவரால் கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருங்கிறதையும் குவாலிட்டி பாலிசி என்னங்கிறதையும் டிஃபைன் பண்ணணும். த டாப் மேனேஜ்மெண்ட் மஸ்ட் ஆல்சோ அசைன் ப்ராசஸ் ஓனர்ஸ் அலாங் வித் அதர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டாப் மேனேஜ்மெண்ட் லீடர் யாருங்கிறத டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் யார் ஓனருங்கிறதையும் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறதையும் அசைன் பண்ணணும். இதை பற்றி கிளாஸ் 5 லீடர்ஷிப்பில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளாஸ் 6 பிளானிங். The section on planning defines requirements for addressing risks and opportunities and the requirements for risk analysis. Class 6 பிளானிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனியில் இருக்கிற ரிஸ்க்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து this class also includes requirements for preventive actions, contingency plans and quality objectives and plans to achieve them. ஒரு ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு தேவையான ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ், அப்நார்மல் சிச்சுவேஷன் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்கான கண்டிஜென்சி பிளான்ஸ், அப்புறம் குவாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸ், இதையெல்லாம் எப்படி அரைவ் பண்ணணுங்கிறதையும் அரைவ் பண்ணதை அச்சீவ் பண்ணுறதுக்கான பிளானை எப்படி போடணுங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 7 சப்போர்ட். In this class, we can find requirements for the resources and supporting processes needed for an effective quality management system. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அண்டு சப்போர்ட்டிங் ப்ராசஸஸ், அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் கிளாஸ் 7 சப்போர்ட்டில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. இட் டிஃபைன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பீப்புள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒர்க் என்விரான்மெண்ட், மானிட்டரிங் அண்டு மெஷரிங் ரிசோர்ஸஸ், ஆர்கனைசேஷனல் நாலேஜ், காம்பிடன்ஸ், கம்யூனிகேஷன், டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவைப்படுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளாஸ் 8 ஆப்ரேஷன். த ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் டீல் வித் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பிளானிங் அண்ட் கிரியேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்காக நாம் ஃபஸ்ட்டு பார்ட்டை டிசைன் பண்ணுறதுலேருந்து டெஸ்பேச் பண்ணுற வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டியையும் பிளான் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நாம் ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளால ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ கொடுக்க முடியும். This section includes requirements on planning, product requirements review, design, purchasing, creating the product or service, and controlling the equipment used to monitor and measure the product or service. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா முதல்ல ஆக்டிவிட்டிஸை பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லா ஆக்டிவிட்டியையும் ஃபாலோ பண்ணணும். இதை பற்றி தான் இந்த கிளாஸ் 8 ஆப்ரேஷனில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எதையெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்கன்னா பிளானிங்,
ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரிவ்யூ, டிசைன், பர்ச்சேசிங், கிரியேட்டிங் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், அதாவது ப்ரொடக்ஷன் அண்ட் கண்ட்ரோலிங் த எக்யூப்மெண்ட் யூஸ்டு டு மானிட்டர் அண்ட் மெஷர். ப்ராசஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற மானிட்டரிங் அண்ட் மெஷரிங் டிவைஸ் இதையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றோம், இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸை பத்தி கிளியரா சொல்லியிருக்காங்க. IATF 16949 allows for requirements in class 8.3 regarding design and development of products to be excluded if they are not applicable to the company. சில கம்பெனிகள் வந்து ப்ராடக்ட்டை டிசைன் பண்ண மாட்டாங்க, அவங்களோட கஸ்டமரோட டிசைனை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி எல்லாம் ப்ராடக்ட்டோட டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை பத்தி கிளாஸ் 8.3ல சொல்லியிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் கிளாஸ் 8 ஆபரேஷன்ல கிளியரா டீடைலா சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளாஸ் 9 பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். This section includes the requirements needed to make sure that we can monitor whether our quality management system is functioning well. Class 9 performance evaluationல நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற IATF 16949 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்காங்கிறத பாக்குறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுங்கிறத பத்தி கிளியரா சொல்லியிருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் அசஸிங், இன்னும் சில டீடைல்ஸை செக் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், internal audits, monitoring product and processes, management review. இதோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத வெரிஃபை பண்றதையும் கிளாஸ் 9ல சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 10 இம்ப்ரூவ்மெண்ட். The last section of the standard defines the requirements for continual improvement of the quality management system, including requirements for non-conformities and corrective actions, problem solving and error proofing processes. IATF 16949 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதை பத்தி இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நான் கன்ஃபார்மிட்டியை ஐடென்டிஃபை பண்ணும் போதோ, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போதோ, வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் போதோ, கம்பெனில இருக்கிற எரர் ப்ரூஃபிங் ப்ராசஸோ, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை பத்தியும் அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸை பத்தியும் இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. These sections are based on a plan, do, check, act cycle which uses these elements to implement change within the processes of the organization in order to drive and maintain improvements within the processes. இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கிற கிளாஸஸ் வந்து பிளான், டூ, செக், ஆக்ட் இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருக்கு. இதை ஃபாலோ பண்றது மூலமா தொடர்ந்து அதே ப்ராசஸ்ல கண்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை பத்தி தான் டீடைல்டா கிளாஸ் 10 இம்ப்ரூவ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு IATF 16949 2016ல இருக்கிற ஒவ்வொரு கிளாஸ்லயும் என்ன சொல்லியிருக்காங்கிறத பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த IATF 16949 2016 ஸ்டாண்டர்டை பத்தி இன்னும் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ல இந்த ஸ்டாண்டர்டை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் டீடைலா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட IATF 16949 2016 Part-7 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டா போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.